नमस्ते। दक्षिण भारत हिंदी प्रचार सभा की राष्ट्रभाषा पाठ्यपुस्तक भाग 1 पगुदी 1 पद्य कविதைகள் पद्य संख्या 7 कविதை எண் 7 शीर्षक தலைப்பு भिक्षुक 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 என்றால் பிச்சைக்காரன், ஏதோ ஒன்றை யாச்சகம் செய்து கொண்டு வருபவன் भिक्षुक। इस कविता के लेखक सूर्यकांत त्रिपाठी निराला, இதை எழுதியவர் சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா ஆவார். இந்த கவிதையில் ஒரு ஏழை பிச்சைக்காரன் தன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு பிச்சை எடுக்கச் செல்கின்றான். அப்படி செல்லும் அவனின் மிகவும் கருணைகரமான தோற்றத்தையும் அவனது இரக்கமான நிலையையும் கவிஞர் இங்கு வர்ணித்திருக்கின்றார். भिक्षुक। इस कविता के कवि सूर्यकांत त्रिपाठी निराला है. இந்த கவிதையை இயற்றியவர் திரு சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா அவர்கள் ஆவார். आपका जन्म सन 1896 में हुआ. அவர் கிபி 1896 ஆண்டு பிறந்தார். நிராலா आपका सार्थक नाम है. நிராலா என்பது அவர் வைத்துக்கொண்ட புனைப்பெயர். சூரியகாந்த் திரிபாட்டி என்பது அவரது மூலப்பெயர். நிராலா என்று அவர் வைத்துக்கொண்டார். நிராலா என்றால் புதுமையான, புதுமையை நோக்கி செல்பவர் என்பது பொருள். ஆப்கி பிரதிபா பகுமுகி ஹே. அவர் பன்முகத் திறன் கொண்டவர். பிரதிபா என்றால் ஜீனியஸ், திறன், புத்திசாலித்தனம் என்று எல்லாம் கலந்த ஒன்றுதான் பிரதிபா. பகுமுகி, பகுமுகி என்றால் பன்முகம் கொண்டது, மல்டிஃபேசட்டட் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். ஆப்னே நயே சந்த் கி சிருஷ்டி கி. புதிய சந்தத்தை அவர் உருவாக்கினார். சந்த் என்றால் தமிழில் சந்தம் என்போம் அல்லவா? யாப்பிலக்கணத்தில் சந்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? அதைத்தான் சந்த் என்று ஹிந்தியில் கூறுவார்கள். சிருஷ்டி என்றால் படைத்தார். புதிய சந்தத்தை, புது கவிதையை படைத்தார். आपको हिंदी में मुक्त छंद के जन्मदाता मानते हैं. அவரை ஹிந்தி இலக்கியத்தில் முக்த சந்த், முக்த சந்த் என்றால் இப்பொழுது தமிழில் புது கவிதைகள் என்று கூறுகின்றோம் அல்லவா? நமது மனதில் உள்ள விஷயங்களை எந்த விதமான ஒரு தடைகளும் இல்லாமல் இந்த சந்தம், யாப்பு என்ற கட்டுகளுக்குள் இல்லாமல் அதே நேரத்தில் கேட்பதற்கு சுவையாகவும் வெளிப்படுத்துவது, அதை முக்த சந்த் என்று கூறுவார்கள். அந்த முக்த சந்தத்தை உருவாக்கியவர், படைத்தவர். ஜென்மதாத்தா என்றால் படைத்தவர், பிறப்பித்தவர் என்று கூறுகின்றோம். மான்தேக என்றால் நினைக்கின்றோம், கருதுகின்றோம் என்பது பொருள். आप बंगला, संस्कृत और अंग्रेजी साहित्य के अच्छे ज्ञाता थे. और बंगाल மொழி, சமஸ்கிருதம், ஆங்கிலம் ஆகிய இலக்கியங்களை நன்கு அறிந்தவர், நன்கு கற்றவர். आपने परिमल, अनामिका, गीतिका आदि अनेक रचनाएं की. அவர் பரிமல், அனாமிகா, கீதிகா என்று பல படைப்புகளை இயற்றினார். आप स्वामी विवेकानंद के विचारों से प्रभावित हैं. அவர் சுவாமி விவேகானந்தரின் கருத்துக்களில் மிகவும் பாதிக்கப்பட்டார். பிரபாவித் என்றால் பாதிக்கப்படுதல், அதனால் கவரப்படுதல், ஈர்க்கப்படுதல். ஆங்கிலத்தில் இன்ஃப்ளூயன்ஸ்ட் என்று கூறுவோம். அதைத்தான் பிரபாவித் என்போம். சரி, கவிதையை பார்க்கலாமா? वो आता दो टूक कलेजे के करता पछताता पथ पर आता. पेट फीट दोनों मिलकर हैं एक, चल रहा लकुटिया टेक. वो आता, ஒரு பிச்சைக்காரன் வருகின்றான். அவனை வர்ணிக்கின்றார். அவனது உருவம் எப்படி இருக்கின்றது? वो आता, அவன் வருகின்றான். दो टूक कलेजे के करता पछताता पथ पर आता. அவனை பார்க்கும்பொழுது நமது இதயம், மனது இரண்டாக பிளந்து விடுகின்றதாம். கலேஜா என்ற சொல்லிற்கு கல்லீரல் என்ற பொருள். ஆனால் இங்கே
தோ டு கலேஜே கர்த்தா என்றால் இதயத்தை இரண்டாக பிளந்து விடுகின்றான், மனதை இரண்டாக பிளக்கின்றது அந்த காட்சி. பச்தாத்தா வருத்தப்பட்டு கொண்டு, பத்பராத்தா பாதையில் வருகின்றான். அவனை பார்க்கும் பொழுது மனது மிகவும் கஷ்டப்படுகின்றதாம். அவன் எப்படி இருக்கின்றான்? பேட் பீட் தோனோ மில்கர் ஹே ஏக். பேட் பீட் வயறு எது முதுகு எது என்றே தெரியவில்லையாம். அதாவது வயிறு அப்படி ஒட்டி போயிருக்கின்றதாம். பேட் பீட் தோனோ மில்கர் இரண்டும் சேர்ந்து ஒன்றாக இருக்கின்றது. செல்ரஹா லக்குட்டியா டேக். லக்குட்டியா என்றால் ஒரு கொம்பு, கோலை ஊன்றிக்கொண்டு, டேக் என்றால் ஊன்றிக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றான். அவனால் நடக்க முடியவில்லை, எப்படி செல்கின்றான். அடுத்தது मुट्ठी भर दाने को भूख मिटाने को मुंह फटी पुरानी झोली को फैलाता, दो टूक कलेजे के करता पछताता पथपराता. அவன் எதற்காக அப்படி வருகின்றான்? முட்டிபர் தானேக்கோ. முட்டிபர் என்றால் ஒரு கைப்பிடி அளவு, தானா என்றால் தானியம், அரிசி பருப்பு இப்படி எது வேணாலும் தானியங்கள். முட்டிபர் தானே ஒரு கைப்பிடி அளவு சோற்றுக்காக, தானியத்திற்காக. பூக் மிட்டானேக்கோ பசி தணித்து கொள்வதற்காக. பூக் மிட்டானா என்றால் பசி தணித்து கொள்ளுதல். மூபட்டி புராணி ஜோலிக்கோ ஃபைலாத்தா. மூபட்டி என்றால் எங்கு பார்த்தாலும் ஓரமெல்லாம் கிழிந்து கிடக்கின்றது. பட்டுனா என்றால் கிழிந்திருத்தல். மூபட்டி புராணி மிகவும் கிழிந்திருக்கின்ற, ஜோலிக்கோ ஃபைலாத்தா ஒரு துணி இருக்கின்றது, துணியை காமித்து கொண்டிருக்கின்றான். பைலாத்தா என்றால் பரத்தி காட்டுகின்றான். இதில் ஏதாவது போட மாட்டார்களா என்று அவன் வருகின்றான். தோ டூக்கு கலேஜே கே கர்த்தா பச்தாத்தா பத்பராத்தா. அவனை பார்க்கும் பொழுது மனம் பிளந்து போகின்றது, வருத்தமாக வந்து கொண்டிருக்கின்றான். இந்த ஒரு பிடி சோற்றுக்காக அவன் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான். साथ दो बच्चे भी हैं सदा हाथ फैलाए, बाएं से वे मलते हुए पेट चलते हैं और दाहिना दया दृष्टि पाने की ओर बढ़ाए. அவனுடன் 2 குழந்தைகள் இருக்கின்றது. அந்த குழந்தைகளை இங்கு வர்ணிக்கின்றார். साथ दो बच्चे भी हैं. அவனுடன் 2 குழந்தைகளும் உள்ளன. बच्चे भी हैं. सदा हाथ फैलाए எப்பொழுதும் கையை விரித்து கொண்டு, கையை பரத்தி கொண்டு அந்த குழந்தைகள் வந்து கொண்டிருக்கின்றது. பாயே சே வே மல்தே ஹுயே பேட் சல்தே ஹேன். பாயா, பாயா என்றால் இடது, இடது கையினால். பாயே சே என்றால் இடது கையினால். மல்தே ஹுயே பேட் சல்தே ஹேன். பாயே சே பேட் மல்தே ஹுயே வே சல்தே ஹேன் என்று படிக்க வேண்டும். இடது கையினால் வயிற்றை அப்படியே தடவி தடவி கொள்கின்றார்களாம். என்னென்றால் பசி. இந்த பசிக்காக இடது கையினால் வயிற்றை தடவி தடவி கொள்கின்றார்கள். और दाहिना दया दृष्टि पाने की ओर बढ़ाए. வலதுகை என்ன செய்கின்றது? தாகினா என்றால் வலதுகை. வலதுகை என்ன செய்கின்றது? தயா திருஷ்டி பானைக்கு ஓர் படாயே. ஏதாவது இரக்கம் காட்ட மாட்டார்களா என்று வலதுகை நீட்டிக்கொண்டு இருக்கின்றதாம், முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது. அதாவது வலது கையை நீட்டிக்கொண்டு ஏதாவது அம்மா தாயே ஏதாவது கொடுங்கள் என்று வலதுகை நீட்டிக்கொண்டு இருக்கின்றது. இடது கையால் வயிற்றை தடவி கொண்டு அந்த குழந்தைகள் இருக்கின்றது. भूख से सूख ओंठ जब जाते, दाता भाग्य विदाता से क्या पाते. भूख से सूख ओंठ जब जाते. இதை எப்படி படிக்க வேண்டும் என்றால், भूख से जब ओंठ सूख जाते என்று படிக்க வேண்டும். பசியினால் ஓண்ட், ஓண்ட் என்றால் உதடுகள், உதடுகள் காய்ந்து போய்விடுகின்றன. பசியினால் உதடுகள் எப்பொழுது காய்ந்து போகின்றனவோ அப்பொழுது தாத்தா பாக்ய விதாத்தா சே கியா பாத்தே. தாத்தா என்றால் கொடுப்பவன். நாம் சாதாரணமாக கொடுப்பவர்களோ அல்லது இறைவனோ. பாக்ய விதாத்தா என்றால் தலையெழுத்தை எழுதியவன் இறைவன். அவன் என்ன கொடுக்கப் போகின்றான் என்று எண்ணத்துடன் இந்த குழந்தைகள் கையை நீட்டிக்கொண்டு செல்கின்றார்கள். घूंट आंसुओं के पीकर रह जाते. இதை சேர்த்து படிக்க வேண்டும். எப்படி? साथ दो बच्चे भी हैं सदा हाथ फैलाए, बाएं से वे मलते हुए पेट चलते हैं और दाहिना दया दृष्टि पाने की ओर बढ़ाए. भूख से सूख ओंठ जब जाते, दाता
भाग्य विधाता से क्या पाते, घूंट आंसुओं के पीकर रह जाते. 7 2 बच्चे भी हैं सदा हाथ फैलाए. அந்த பிச்சைக்காரனுடன் 2 குழந்தைகள் உள்ளன. 7 2 बच्चे भी हैं, கூடவே 2 குழந்தைகளும் உள்ளன. சதா ஹாத் ஃபைலாய், அவை எப்பொழுது பார்த்தாலும் கையை விரித்து கொண்டு ஏதாவது கொடுக்க மாட்டார்களா என்று கையை விரித்து கொண்டு நிற்கின்றன. பாயே சே வே மல்தே ஹுயே பேட் சல்தே ஹேன். பாயே என்றால் இடது பக்க கையினால் மல்தே ஹுயே பேட் சல்தே ஹேன், பேட் மல்தே ஹுயே சல்தே ஹேன் என்று படிக்க வேண்டும். வயிற்றை தடவிய வண்ணம், இந்த பசிக்கிறது வயிறு, எனவே இடது கையினால் வயிற்றை தடவி கொடுக்கின்றார்கள். மல்தே ஹுயே சல்தே ஹேன், தடவிக்கொண்டே செல்கின்றார்கள். और दाहिना दया दृष्टि पाने की ओर बढ़ा है. ஆனால் வலது கை என்ன செய்கின்றது? தாகினா என்றால் வலது என்ன செய்கின்றது? தயா திருஷ்டி பானைக்கு, யாராவது இரக்கம் காட்ட மாட்டார்களா என்ற எண்ணத்துடன் படாயே நீட்டுகின்றது. வலது கையால் நீட்டி கொண்டிருக்கின்றார், யாராவது பிச்சை போட மாட்டார்களா என்று. இடது கை வயிற்றை தடவி கொண்டிருக்கின்றது. भूख से सूख ओंट जब जाते, பசியினால் உதடுகளெல்லாம் காய்ந்து போய்விடுகின்றன. தாத்தா பாக்ய விதாத்தா சே கியா பாத்தே. கடவுள், பாக்ய விதாத்தா என்றால் கடவுள், தாத்தா என்றால் கொடுப்பவன் கடவுள்தான் என்ற ஒரு அர்த்தம் கொள்ளலாம். இல்லை என்றால் சாதாரண மக்கள் கொடுப்பவர்கள். இவர்களெல்லாம் என்ன கொடுப்பார்கள்? கியா பாத்தே, என்ன கொடுப்பார்கள், இவர்களிடமிருந்து நாம் என்ன பெறலாம் என்ற எண்ணத்துடன் அப்படியே பிச்சை எடுத்து கொண்டு செல்கின்றார்கள். घूंट आंसुओं के पीकर रह जाते. आंसुओं के घूंट पीना என்றால் அழுது கொண்டு செல்வது. அதாவது आंसुओं के घूंट என்பதற்கு என்ன பொருள் என்றால், கண்ணில் கண்ணீர் இருக்கின்றது, ஆனால் கீழே விழவில்லை. இந்த கீழே விழமாட்டோமா என்று நின்று கொண்டிருக்கின்றது அந்த கண்ணீர். அந்த கண்ணீருடன் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். பீக்கர் ரஹ ஜாத்தே. ஆசு பீனா என்றால் தன் துக்கத்தை தானே மறைத்து கொள்ள முயற்சி செய்வது என்பது பொருள். இந்த குழந்தைகள் மனதில் துக்கம், அதை யாரிடம் கூறுவார்கள்? எனவே அப்படியே சென்று கொண்டிருக்கின்றார்கள். घूंट आंसुओं के पीकर रह जाते, आंसुओं के घूंट पीकर रह जाते என்று படிக்க வேண்டும். அடுத்தது, चाट रहे हैं जूठी पत्तल कभी सड़क पर खड़े हुए और झपट लेने को उनसे कुत्ते भी हैं अड़े हुए. இது இன்னும் கொடூரமான ஒரு காட்சி. चाट रहे हैं जूठी पत्तल कभी सड़क पर खड़े हुए, कभी सड़क पर खड़े हुए झूठी पत्तल चाट रहे हैं அப்படி படிக்க வேண்டும். எப்பொழுதாவது தெருக்களில் எச்சை இலைகள் இருந்தால் அதை போய் நக்குவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். சாட்னா என்றால் நக்குதல், நாக்கால் நக்குதல். ஜூட்டி பத்தல் என்றால் எச்சல் இலை. கபி சடக்பர், எப்பொழுதாவது தெருக்களில் இருந்தால் அதை எடுத்து நக்கி செல்வதற்கு செல்கின்றார்கள். और झपट लेने को उनसे कुत्ते भी हैं अड़े हुए, அவர்களிடமிருந்து பிடுங்கிக் கொள்வதற்காக நாய்கள் கூட தயாராக இருக்கின்றனவா. झपट लेने என்றால் பாய்ந்து எடுத்துக்கொள்வதற்காக, குத்தே भी हैं अड़े हुए, நாய்கள் கூட பிடிவாதமாக நின்று கொண்டிருக்கின்றனவாம். அப்படிப்பட்ட ஒரு காட்சியை இங்கு சித்தரிக்கின்றார். இங்கு ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கவிதை போன நூற்றாண்டில் எழுதப்பட்டது, போன நூற்றாண்டு ஆரம்பத்தில். அதன் பிறகு சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு, சுதந்திரத்திற்கு பிறகு, விடுதலை கிடைத்த பிறகு நம் நாடு பல வகையில் முன்னேறிவிட்டது. இப்பொழுது நம் நாட்டில் சோற்று பிரச்சனையே கிடையாது, எங்குமே சாப்பாட்டு பிரச்சனை கிடையாது. பசுமை புரட்சி வந்த பிறகு எல்லோருக்கும் சாப்பாடு கிடைக்கின்றது. எனவே இந்த கவிதையில் உள்ள காட்சி கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு காட்சி. எனவே இப்பொழுது இந்த காட்சியை நாம் பார்க்க முடியாது. கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இன்றைய பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்ததா, பிடித்திருந்ததா? அப்படி என்றால் ஒரு லைக் கொடுங்களேன். உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யலாம். தவிர இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது உங்களுக்கு உபயோகமாக தோன்றியதென்றால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்.
நன்றி.